அடுத்து என்ன நிறைய இருக்குது. இப்ப ஹஜ்ஜி அதுக்கு ஒரு புனிதமான வணக்கம், அதுக்குள்ள நேரம் ஆயிரும். இந்த ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது கன்றாவே எழுதி வச்சுக்கிறாங்க கிதாபுகள்ல. எதை எந்த மதுஹப் அறிஞர்களுடைய கூற்று குர்ஆனுக்கு தப்சீரா இருக்கு என்று சொன்னார்களோ, ஹதீஸுக்கு தப்சீரா இருக்கு என்று சொன்னார்களோ, அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய மதுஹப் கிதாபுல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனுஷன் ஹஜ்ஜிக்கு போயிட்டானா, ஹஜ்ஜிக்கு போயிட்டா அந்த ஹஜ்ஜி எப்ப முடியாது அந்த சட்டத்தை சொல்றா. எப்படி சொல்றா தெரியுமா? ஒருத்தன் உடல் உறவு கொள்கிறான். யார உடல் உறவு கொள்றான்? ஹஜ்ஜிக்கு போனா உடல் உறவு கொள்ளக்கூடாதுல. ஹஜ்ஜில இஹ்ராம் கட்டிட்டோம்னா என்ன செய்யக்கூடாது? உடல் உறவு கொள்ளக்கூடாது. மனைவியா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அந்த ஹஜ்ஜி கடமை முடிகிற வரைக்கும் சேரக்கூடாது இருக்குது. மனைவிட்டு சேராதே அப்படின்னு சட்டம் சொல்லிட்டு போனா அது இரையச்சம் உள்ளவன் செய்யக்கூடிய ஒரு வேலை. இவங்க என்ன பண்றாங்க கிதாபுல, நீ உடல் உறவு கொள்வது அஜ்னபியத்தன் அவுலா, அது அந்நிய பெண்ணா இருந்தாலும் சரி, வேற கொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இஹ்த சபீலைனி, முன்துவாரத்திலே பின்துவாரத்திலே உறவு கொள்வது அது அடிப்படையே கூடாதுன்னு இருக்கிறது. இதை செஞ்சா ஹஜ்ஜி முடியாதுன்னு விளக்கம் சொல்றாங்க. அதாவது மனைவியோட ஒருத்தன் சேர்றதை பத்தி நீ சட்டம் எழுதுனா இரையச்சம் உள்ள ஒருத்தனுடைய சட்டம். இஹ்த சபீலைனி, முன்துவாரத்திலே பின்துவாரத்திலேயே ஒருத்தன் செஞ்சானையானால், அதுவும் மின் ஆதமியின் மனித இனத்தை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் செஞ்சாதான் ஹஜ்ஜி பசாதாகும். ஆனா பொலா எப்சூது வத்தியில் பஹீமத்தி, மிருகத்தை போய் உடலுறவு கொண்டாண்டு வைங்க, அப்ப ஹஜ்ஜி வீணா போகாது. ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்டு மிருகத்தை போய் என்ன செய்யலாம், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம். முத்தலகன் பொதுப்படையாகவே ஹஜ்ஜி என்ன செய்யாது, முடியாது. ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டிட்டு பொண்டாட்டியோட ஹலாலான முறையில் சேர்ந்தான்னு வைங்க, ஹஜ்ஜி முறிஞ்சு போயிடும். பொண்டாட்டியை விட்டு ஆடு மாடு கழுதையை தேடி போனான்னு வைங்க, அப்படி போனால் ஹஜ்ஜி முடியாது. ஏன்? நீ குசூரிஹி, அது குறைவா இருக்கணும். ரொம்ப அனுபவிச்சு வர்றாங்க, அவ்வளவு முழு இன்பம் இருக்கலாம். பெண்ணிட்ட கிடைக்கிற மாதிரியான இருக்குது. அப்படி இல்லை குசூரிஹி, அது ஃபுல் இன்பம் கிடையாதுல்ல, கொஞ்சம் கம்மி தானே. அப்படி என்ற ஒரு அனுபவிச்சு சொல்ற மாதிரி. சவாவுன் அன்சல் அவுலா, அப்படி மிருகத்தோட சேரும் போது விந்து வெளிப்பட்டாலும் ஹஜ்ஜி கூடும், விந்து வெளிப்படாட்டாலும் சேரும். அது மட்டுமா, கது அல்ஹகு அல்லத்தி லா துஷ்தகா பில் பஹிமா, யாரு ஆசைப்பட முடியாத பருவத்தில் இருக்கிறாளோ அந்த பொம்பளை மிருக லிஸ்ட்ல சேர்த்துக்கிற வேண்டியதான். 10 வயசு பொம்பளை போட்டு என்ன சொன்னா, பிள்ளைய கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா ஹஜ்ஜி கூடும். அதாவது வயசுக்கு வந்த பொண்ணை ஏதாவது பண்ணா தான் ஹஜ்ஜி பாத்திலாகும். வயசுக்கு வராத பொண்ணை போட்டு ஆசைப்படாத 5 வயசு பிள்ளைலாம் இருக்கும்ல, அதை கொண்டு கெடுத்துட்டான்னு ஹஜ்ஜிக்கும் போய் இஹ்ராம் கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அந்த இடத்துல ஹரம் ஷரீஃப்ல இருந்து கொண்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கெடுத்தான்னு சொன்னா ஹஜ்ஜி வீணாக போகாது. அதே மாதிரி இப்படி என்ன செஞ்ச, இது நோம்பு பசாத ஆகலாம். நோம்பு பின்னாடி நான் வர்றேன். என்ன மேட்ரு, ஹஜ்ஜில போய்கிட்டு மிருகத்தை போய் சேரு, என்ன பதில் சொல்லுவார்? என்ன சொல்றாரு? சேர்ந்தா என்னன்னு சட்டத்தை சொல்றாங்க அப்படிமாங்க. ஒருத்தன் சேர்ந்து விட்டால் என்னன்னு சட்டம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க லாஜிக்கா இருக்குமே தவிர, ஒரு இரையச்சம் உள்ளவன் இதான் வேலை. இது ருசிச்சு பார்த்து இதை இன்பம் எதுல கூட இருக்கு மீட்டர் வச்சு பார்த்து அதுல கூடுதல் இன்பம் அதுல குறைய இன்பம், இதெல்லாம் ஒரு யார் செய்யற வேலை? கழிப்பட்ட சிந்தனையில் உள்ளவர்கள் உட்கார்ந்து கொண்டு இதை உட்கார்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் என்னது இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கேவலம். பொம்பளை ஹஜ்ஜிக்கு போற பொம்பளை அவ என்ன செய்யறான்னு கேட்டா, நான் அசிங்கமா பேசுறேன் நீங்க நினைச்சிட கூடாது, தலைப்பு அசிங்கத்தை எடுத்து காட்டுவதுதான். உங்க கித்தாப்புல இருக்கு, அதை நான் சொல்ல வேற வழி இல்ல, இந்த தலைப்புல இதுதான் சொல்லி ஆகணும். அதுல என்ன பண்றாரு, ஒரு பெண்ணு கழுதையுடைய ஆண் உறுப்பை எடுத்து அவள் தன்னுடைய உறுப்பில் செலுத்திக் கொண்டாலேயானால் அவள் ஹஜ்ஜிக்கு வீணாகிவிடும். அல்ல அறுத்து போடப்பட்ட ஆண்குறி எடுத்து உள்ளே செலுத்திக் கொண்டாலேயா, நான் உள்ளே செலுத்துறது ஒரு நாகரிகமான வார்த்தையை சொல்றேன், அது கூடிரும். ஆனா ஆம்பளை அப்படி செஞ்சா தான் ஹஜ்ஜி பசாதம். பொம்பளைக்கு ஹஜ்ஜி என்ன செஞ்சிரு வீணா போயிருமா. பொம்பளை மிருகத்தோட ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஹஜ்ஜி வீணா போயிடும். ஆம்பளை மிருகத்தோட பண்ணிவிட்டால் என்ன செய்யாது, ஹஜ்ஜி வீணா போகாது. அது ஏன் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நாங்க வித்தியாசம் பண்ண, அது காரணம் வேற. ஆம்பளைக்குன்னா ஹஜ்ஜி வீணா போகாது, ஆடு மாடு கழுதை போய் தெரியலாம், ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்ட